Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு செய்ய போறது வந்து ரவா அரிசி முறுக்கு. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். நார்மலா வந்து நம்ம அதாவது அரிசி ஊற வச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிட்டு அது கூட பட்டர் இல்லனா வந்து காய வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி தான் நம்ம செய்வோம். நான் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா ரவையிலே வந்து ரொம்ப சுலபமாவே நம்ம பண்ணலாம். அதாவது ரவை அரிசி மாவு இருந்தாலே போதும். அரிசி மாவு வந்து பதப்படுத்தின மாவு இருந்தாலும் ஓகே. இப்போ ரெடிமேடாவே கிடைக்குது அரிசி மாவு. அதைவே நம்ம யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா அதாவது சீரகம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரா விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பட்டர் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். பட்டர் ரொம்ப தேவையில்லை, அதாவது ரொம்ப போட்டோன்னா உடஞ்சு வரும் முறுக்கு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எல்லாத்துக்குமே சேர்ந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். சீரகத்துக்கு பதிலாக நம்ம ஓமமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஓமம் பிடிக்காதுங்கிறதுனால நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓமம் பிடிக்கும்னா ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து கெட்டியாகட்டும். நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து உப்புமா வந்து நம்ம செய்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது அல்வா பதம் மாதிரி இருந்துச்சுன்னா உப்புமா நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி ரவை, பட்டர், சீரகம் இது வந்து நல்லா வெந்ததை எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவையும் ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ரவையிலேயே ஆட் பண்ணிட்டோம். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விட வேண்டாம், கரெக்டாக தண்ணி விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது தொட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி போகணும். இதான் வந்து முறுக்கு பதம். இது ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஆயில் விட்டு நல்லா மேலே தடவிட்டோன்னா போதும். இப்போ நம்ம முறுக்கு குழா இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு ஹோல் ஸ்டார் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். முறுக்கு அச்சில் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சதை இப்போ வந்து முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக சுற்றிக்கோங்க. நான் வந்து சின்னதாக தான் சுற்றுறேன். இப்போ நம்ம முறுக்கு குழாய் வச்சு பிழிஞ்சிட்டோம். அதாவது சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம். அதாவது என்னென்னா அரிசி ரவை ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது செய்முறை வந்து ரொம்ப சுலபம். இது கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான அரிசி ரவை முறுக்கு ரெடி. ரவை அரிசி முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.